ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற 13 வயதுக்குட்பட்ட மாநில கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் தொடக்க விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டு பேசினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கேர்ள்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நான் கிரவுண்ட்ல பார்ப்பேன். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. கிரவுண்ட்ல என்ன பெரிய பிரச்சனை உங்களுக்கு யாராவது வந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். எங்க கிட்டலாம் ஒரு பிரச்சனை இருக்கு கிரவுண்ட்ல. கம்யூனிகேஷன்ஸ் பேசவே மாட்டீங்க கிரவுண்ட்ல. டிஃபென்ஸ், ரீபவுண்ட் பேசுறாங்களா இல்லையா? கோச்சஸ் பேசுறது இல்ல. எனக்காக செய்யறதுன்னா இன்னிலிருந்து கிரவுண்ட்ல பேசலாமா? நீங்க பேசிட்டீங்க, மித்தவங்களாம் வாயை மூடிடுவாங்க. எனக்கு கேர்ள்ஸ் பேசணும். என்னப்பா அது இப்படி தைரியமா பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த டீம். ரெஃப்ரிஸை பார்த்து கேட்கணும். ரெஃப்ரி சார் நான் பவுலே பண்ணல, ஏன் எனக்கு மிசில் ஊதுறீங்க கேட்கலாம். ஒரு பிளேயர் கிளைம் பண்ணலாம். என்ன பயப்படக்கூடாது, எல்லாம் கேட்கலாம், தைரியமா கேட்கலாம். கேட்கணும், கேள்வி கேட்கணும். எப்பயுமே நான் எப்பயுமே சொல்லுவேன், கேள்வி கேட்கறதுக்கு பயப்படவே கூடாது. கேள்வி கேட்டாதான் உண்மை வெளியே வரும். கரெக்டா? அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது ரெஃப்ரி சொல்லணும் அந்த பிளேயர் கிட்ட, நான் ஏன் ஊதுனுங்கிறது சொல்லக்கூடிய ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு, அந்த உரிமை இருக்கு. கோச் கிட்ட உட்காந்து கேட்கலாம் டைம் அவுட் எடுத்து, கோச் என்ன ஏன் மேட்ச்ல முடிஞ்ச பிறகு டீம் மீட்டிங்ல ஒரு உட்காந்து, கோச் என்ன ஏன் சேஞ்ச் எடுத்தீங்க சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன். யூ ஹேவ் டு டாக் அபவுட் யுவர் கோச். நீங்க கோச் கிட்ட பேசணும். பேசுவீங்களா? அப்ப அந்த கோச் சொல்லுவாங்க, நீ இந்த மிஸ்டேக் பண்ண, அதனாலதான் நான் வெளியே எடுத்தேன். அப்ப அந்த மிஸ்டேக் திருப்பியும் பண்ணாம இருக்கணும். கரெக்டா? அதை விட்டுட்டு இந்த கோச்சுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, அதனாலதான் என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அந்த பொண்ணு மட்டும்தான் இந்த கோச்சுக்கு பிடிக்கும், அதனாலதான் அந்த மெயின் ஃபைல் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சிந்தனை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம டெவலப் பண்ண முடியாது. கரெக்டா? நம்மளுடைய தோல்வியை நம்ம யார் மேலேயாச்சும் பிளேம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம யாரு தோக்குறோம்னா நம்ம தான் தோத்துக்கிட்டுக்குன்னு அர்த்தம். நம்ம தோல்வியை அக்செப்ட் பண்ணணும். அந்த அக்செப்ட் பண்ணாதான் அடுத்து புது ட்ரை பண்ணணும். தோத்துட்டா என்ன பண்ண முடியும்? ஒரு தோல்வி எங்க தெரியுமா வரும்? நல்ல அழகான ஒரு விஷயமே லைஃப்ல தோல்வி தான். ஒரு மனுஷனை டெய்லி ஒரே விஷயத்த பண்றதுல இருந்து வெளியே கொண்டு வரும். ஒரு தோல்வி வந்து என்ன பண்ணுவோம்? திருப்பியும் புதுசா ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் ஒரு ஃபார்முலால ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஐயோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, செம்மையா தோத்துட்டோம், அப்ப திருப்பி இன்னொரு ஃபார்முலா வரும்னு பிரெயின் யோசிக்கும். கரெக்டா? அப்படிதான் தோத்தவங்க எல்லாம் சக்சஸ் ஆயிருக்காங்க. சக்சஸ் ஆகிறதுக்கான காரணம், கேர்ள்ஸ் கிட்ட என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நான் கிரவுண்ட்ல பார்ப்பேன். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. கிரவுண்ட்ல என்ன பெரிய பிரச்சனை உங்களுக்கு? சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற 13 வயதுக்குட்பட்டோருக்கான மாநில கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் தொடக்க விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.